வானொலி நிலைய தமிழ் ஒலிபரப்பு சேவையின் தலைவரான கலைமகள் என்கிற ஜவோ ஜியாங் என்பவருக்கு சென்னையில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது. கலைமகளின் தமிழ் சேவையை பாராட்டி சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் இந்த பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. 27,000 சொற்கள் கொண்ட சீன தமிழ் அகராதி என்ற நூலை வெளியிட்டுள்ள கலைமகள், தமிழ் மேல் உள்ள பற்றாலும் தமிழர்களின் பண்பாட்டின் மேல் கொண்ட ஈடுபாடு காரணமாகவும் தமது பெயரை கலைமகள் என்று மாற்றிக் கொண்டுள்ளதாக கூறினார். சீன வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு சேவை மூலமாக இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஒருங்கிணைப்பு நிகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 1963ஆம் ஆண்டு சீன வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்டது. இந்த வானொலி சேவை கடந்த ஆண்டு பொன்விழாவை கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது சீனா வானொலி தமிழ் ஒலிபரப்பு மட்டுமல்ல, ஒரு தமிழ் சேவைதான். இப்பொழுது நாங்கள் தமிழ் சித்தாரை நிகழ்ச்சி, பண்பாடை நிகழ்ச்சி, இணையதளம், தமிழ் மொழி இணையதளம், தமிழ் மொழி இதழ் மற்றும் APP இந்த ஐபோன் ஸ்மார்ட்போன் மூலம் நேரடியாக பயன்படுத்த ஒரு வகை ஒருங்கு இருக்கிறது.